ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம விவினோட ஹாண்டட் ஸ்கூல் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சிருந்தேன், ஜிமின் செம கோவமா ஹீலிங் இந்த முறை நான் சும்மா இருக்க போகிறதில்ல, உன்னோட சாவி ஏன் கையில் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பியிருப்பார். அதில் போன எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பேய்கள் உலகத்தில் இருக்கிற ஹீலிங்கை தான் காட்டுறாங்க. ஹீலிங் இந்த முறை என் திட்டத்தில் எல்லோரும் மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, ஸ்டெல்லா அவங்கள கம்மியாக இட போடாதீங்க, போன முறை என்னாச்சு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஹீலிங் இந்த முறை அவங்க என்னோடய வலையிலேருந்து தப்பிக்கவே முடியாது, அவங்க 2 பேரும் எனக்கு பண்ணதுக்கு அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீலிங் சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்படியே அந்த சீன் கட் பண்ணி இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவர்கிட்ட தான் வந்திருக்காரு. அவர் ஜிமினை பார்த்த உடனே, நீ பெரிய பிரச்சனை இருக்க, நீ சீக்கிரமாக அந்த உலகத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்ல, ஜிமினுக்கு செம ஷாக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும், உன்னுடைய ஒய்ஃபும் உன்னோட குழந்தையும் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஜிமின் நானும் இங்கேருந்து கிளம்பணும் தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படி அந்த உலகத்துக்கு போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவர் அந்த உலகத்துலேருந்து ஒரு கோல் எடுத்துகிட்டு வந்து அது உங்கள்கிட்ட இருக்கா இன்னமும் அப்படின்னு கேட்க, ஜிமின் செமையாக ஷாக் ஆகுறது. இந்த விஷயம் கூட தெரிஞ்சிருக்கேன் சொல்லிட்டு சீக்கிரம் பதில் சொல்ல அப்படின்னு அவர் கேட்க, ஜிமின் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எங்கே சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு சொல்ல, ஜிமின் காரில் தான் வச்சுட்டு வந்திருக்காரு. அதை எடுத்துகிட்டு கொடுக்க அவர் அதை வச்சு சில மேஜிக்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் அப்படியே என்ன நடக்க போகுதுன்னு புரியாமல் பார்த்துட்ருக்க. அவர் நீ போகிறதுக்கான அந்த போர்ட்டல் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும் கூட சொல்கிறேன், இதை நல்லா காதில் வாங்கிக்கோ, உனக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது, நல்லா கேட்டுக்கோ ஜிமின், 1 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினும் சரின்னு தலையாட்ட, நீ 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இந்த உலகத்துக்கு நீ வந்தாகணும், இல்லைன்னா நீ நிரந்தரமாக அங்கேயே இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்ல, அந்த மந்திரக்கோலை ஜிமின்கிட்ட கொடுக்குறாரு. ஜிமின் நல்லா புரிஞ்சுக்கோ, அங்கே போனால் நீயும் ஒரு ஆத்மா தான், அவங்கள மாதிரி நீயும் ஒரு ஆத்மா தான், அவங்களால பண்ண முடிஞ்சது உன்னாலையும் பண்ண முடியும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ண இந்த கோலை வச்சு ஒரு வட்டமாக ஒரு ஷேப்பை போடு, கண்டிப்பாக இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும், நீங்கள் எல்லோரும் தப்பிச்சு இந்த உலகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, ஜிமின் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஜிமின் எதுக்கும் கவலைப்படாத, கடவுள் எப்பவுமே துணையாக இருப்பார், உனக்காக நானும் இங்கே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பேன், எல்லா சக்தியும் தாண்டி கடவுள் ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்ல, ஜிமினும் நம்பிக்கையா அந்த கோல் மூலயமா ஒரு போர்ட்டலை உருவாக்கி அவர் அந்த உலகத்துக்குள்ளே வராரு. அவர் வந்த உடனே அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆக ஜிமின் அந்த கோலை தனக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர் ஒரு ஆத்மா தானே, இப்போ தனக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு அந்த ஸ்கூல் இருக்க அந்த இடத்துக்கு தான் போகிறாரு. இப்போ அந்த இடமே வித்தியாசமாக இருக்குது, அந்த ஸ்கூலே பாழடைஞ்சு போய் இருட்டு சூழ்ந்துருக்க, ஜிமின் மேலமாக அந்த ஸ்கூலுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தரும் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. இப்படி ஜிமின் அங்கே உள்ள தேங்காய் தேடிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே கண்ணை முழிக்கிற நம்ம தேங்காய் தான் காட்டுறாங்க. தேங்காயில் அப்படியே ஒரு பயம் தெரியுது, நான் எங்கே இருக்கேன், நான் அந்த உலகத்துக்கு வந்துட்டேன்னா, இந்த ஹீலிங் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஜிமின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே யாரும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வெள்ளமாக அந்த பெட்லேருந்து இறங்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ பக்கத்துலேயே ஒரு டேபிளில் கத்தி வச்சுருக்கிறத பார்க்குறாரு. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே பார்த்தா லைட்டெல்லாம் நின்று எரிஞ்சிட்ருக்கு. எங்கே பார்த்த முடியுதுன்னே தெரியல, போயிட்டே இருக்குது. அந்த வழியில் தேங் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. தேங் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. தேங் எங்கடா இருக்கு, என்கிட்ட வந்துடு, கண்டிப்பாக நம்ம குழந்தைய ஒன்றையும் இழக்க மாட்டேன், என்கிட்ட வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த ஸ்கூல் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. ஆனால் தேங் அங்கே எங்கேயுமே இல்லை. கோவமான நம்ம ஜிமின், ஹீலிங் எங்கடா இருக்கு, என்கிட்ட சண்டை போடு, நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், நீ ஏன்டா என்னை பார்த்து பயந்து ஓடுற, நான் ஒன்றும் உன்ன மாதிரி கோழை கிடையாது, வா என்கிட்ட சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் ஹீலிங் அங்கே இருக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் தெரியல. ஜிமின் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் தேங்க தான் காட்டுறாங்க. தேங் நடந்து வந்துக்கிட்டே இருக்க, தேங் காதுகிட்ட ஒரு வாய்ஸ், என்ன தேங், உன் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை ரொம்பவே அழகாக இருக்குது, அதை சீக்கிரமே நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, தேங் திரும்பி, இல்லை நான் விட மாட்டேன், என் குழந்தைய உங்கள்கிட்ட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஹீலிங் எனக்கு தேவை உன்னோட குழந்தை கிடையாது, உங்கள் 2 பேருடைய மரணம் அப்படின்னு சொல்ல, தேங் இல்லை என் ஜிமின் எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கதறிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்படி இந்த பக்கம் ஹீலிங்கும் ஸ்டெல்லாவும் தான் காட்டுறாங்க. ஹீலிங் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அவங்க கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் சந்தோஷப்பட்டுட்ருக்க. ஸ்டெல்லா நம்ம வெற்றி நெருங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் வேகமாக வந்தவர். முன்னாடி அவங்க இந்த உலகத்தில் மாட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு குகையனை வந்திருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிறது குகையில் ஒரு டனல். ஜிமினுக்கு பயங்கரமான ஷாக். இங்கே பல விஷயம் மாறி போயிருக்கு. ஜிமினுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது,
இந்த ஹீலிங் என்னையும் தேங்கையும் வச்சு நல்லா கேம் ஆடிட்டுருக்கான். ஆனால் கண்டிப்பாக என்னுடைய குழந்தையும் என் தேங்கையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த டனலுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் தேங் பயந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. தேங் தான் குழந்தைக்காக ஒரு முடிவெடுக்கிறாரு. இதுக்கு மேலே ஹீலிங் உன்னை பார்த்து நான் பயப்பட போகிறதில்ல. நீ வாடா, என் கையில் கத்தி இருக்கு, கண்டிப்பாக உன்னை கொன்னுட்டு என் குழந்தைய நான் காப்பாற்றுவேன். ஆல்ரெடி நீ இறந்து போன ஒரு சடலண்டா, உன்னை இந்த இடத்துல கொன்னுட்டு உன்னோட ஆத்மாவே இல்லாமல் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா அந்த இருட்டு பாதைக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி தேங் நடந்து வந்துட்டுருக்க தேங் முன்னாடி ஹீலிங் வரான். ஹீலிங்கை பார்த்த உடனே கிட்ட வராத, குத்தி கொன்னுடுவான் அப்படின்னு சொல்ல ஹீலிங் தேங் எனக்கு தெரியலையா, நான் தான் ஜிமின் அப்படின்னு சொல்ல தேங் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகுறாரு. நான் தான்டா, வா என் கூட வா, நம்ம போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்ல தேங் இல்லை நீ ஹீலிங், என்கிட்ட ஜிமின் மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தாத அப்படின்னு சொல்ல உண்மையிலுமே நான் ஜிமின் தான்டா, எனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்க தேங்க ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவர் கண்டிப்பாக நீ என்னோட ஜிமின் கிடையாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியோங்க. ஹீலிங் உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நான் உயிரை கூட கொடுப்பேன், உங்கள் 2 பேரையும் நான் நல்லா பார்த்துப்பேன்டா அப்படின்னு சொல்ல இது ஜிமின் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட உடனே தேங்கோட கண்ணெல்லாம் கலங்க அப்படியே பார்த்துட்ருக்க ஹீலிங் என்ன நம்பிட்டியா, இதுதான் கரெக்டான சமயம், உங்கள் 2 பேரும் இங்கே கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்ல தேங்க அப்படியே அவர் கையில் இருக்க கத்தியை வச்சு ஹீலிங்கோட வயிற்றுலே குத்த அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அது ஒரு டனலாக மாறுது. அந்த ஹீலிங் ஜிமினாக மாறுறாரு. தேங்க்கு இப்போ தான் புரியுது இது எல்லாமே ஹீலிங்கோட ட்ரிக்குன்னு சொல்லிட்டு தேங்க் உட்காந்துட்டு பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீலிங் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். நான் ஆசைப்பட்டது நிறைவேறுது, அவன் கண்ணு முன்னாடியே அவன் காதலை சாக போகிறான், அவனுடைய கணவன் சாக போகிறான், அதை அவன் பார்க்க போகிறான், இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவனுங்க என்னோட கனவு அழிச்சானுங்க, எத்தனை வருஷம் நான் கண்ட கனவு அழிச்சானுங்க, அதுக்கான ஈடு தர வேண்டாம், அவனுங்க உயிர் தான் எனக்கு வேணும், அவங்களுடைய காதல் அவன் கண்ணு முன்னாடி அழுது அவன் பார்த்து அவன் துடிக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொலை வெறியோட பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் தேங் பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. ஜிமின் தேங் எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்ல தேங் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. நானே ஒன்று குத்திட்டேனேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ. ஜிமின் தேங் எனக்கு ஒன்றும் இல்லைடா, இப்போ இங்கே இருக்கிறது என்னோடய ஆன்மா மட்டும்தான், இந்த உலகத்துலேருந்து போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. தேங்கானா அழுதுகிட்டே இருக்காரு. ஜிமின் அழுறதுக்கு நேரம் இல்லை, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு துணி இருக்குது, அதை எடுத்து கிழிச்சு அவருடைய வயிற்றில் நல்லா டைட்டாக கட்டுறாரு, ரத்தம் வராத மாதிரி. தேங்க ஜிமின் உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்ல எனக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் நம்ம இங்கேருந்து கிளம்பணும், அந்த ஹீலிங் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல தேங்க அவன் கண்டிப்பாக நம்மளை உயிரோட விட மாட்டான், நீ எதுக்காகடா இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு அழ. ஜிமின் தேங் அதான் நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம யாருக்கும் எதுவும் ஆகாது, நீ நானும் நம்ம குழந்தை எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம், நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜிமின் தேங்கோட கையை பிடிச்சி கை தாங்கலாம் அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க எல்லோரும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கா. இந்த பக்கம் ஹீலிங் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். ஓடுங்க ஓடுங்க, உயிரை காப்பாற்றிக்க ஓடுங்க, ஆனால் பாவம் உங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் எல்லோரும் இங்கேயே சாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் இந்த பக்கம் வில்லத்தமாக பேசிக்கிட்டு இருக்க. ஜிமினும் தேங்கும் அந்த காட்டு வழியில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிமின் இந்த போர்ட்டில் ஓப்பன் பண்ணுற கோல் இருக்கே, அவரையும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு யோசிக்க அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவர் அப்பயே சொல்லியிருப்பாரு, நீ இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணும்போது எந்த இடத்துக்கு போய் நீ சேர்றியோ அந்த இடத்துல தான் அந்த போர்ட்டலை திரும்ப ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இவங்க 2 பேரும் ஸ்கூலை நோக்கி போயிட்டுருக்க. இந்த பக்கம் ஸ்டெல்லா போதும் உங்கள் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீலிங் வெயிட் பண்ணு, அதுக்கான நேரம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமினால் வேகமாக நடக்க முடியல, ஜிமினுக்கு தான் அடிபட்டுருக்கு இல்லையா, அவரால் நடக்க முடியாமல் அப்படியே நடந்துட்டுருக்க. கல் தடிக்க அப்படியே கீழே விடுறாரு. தேங்க ஜிமின் ஜிமின் சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தூக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீலிங் வரான். சந்திச்சிட்டோம், திரும்பவும் சந்திச்சிட்டோம், எப்படி இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க தேங்கண்ணில் அவ்வளோ பயம் இருக்குது. ஜிமின் தேங்க நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல ஹீலிங் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன், உன்னோட கதை முடிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல ஜிமின் தேங்க பார்த்து தேங்க இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல தேங்க இல்லை நான் போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் நான் தான் சொல்கிறேன் இங்கேருந்து கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல ஜிமின் நான் தான் சொல்கிறேன்ல நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை எடுத்து தேங்கிட்ட கொடுத்து ப்ளீஸ் தேங்க இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல தேங்க எந்திரிச்சு அப்படியே ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் ப்ளீஸ்டா நம்ம குழந்தைய காப்பாற்று அப்படின்னு சொல்ல தேங்க அழுதுகிட்டே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் தேங் நம்ம குழந்தைகிட்ட உன்னோட அப்பா உன் கூடவே தான் எப்பயும் இருப்பாருன்னு சொல்லு, ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்ல தேங்க அழுதுகிட்டே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டோட இந்த பாட்டை இங்கே முடிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு
கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய்.